CA Foundation Max'la next sum. If 2s plus 3t is the duplicate ratio of 2s minus p is to 3t minus p, then சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. p square is equal to 6st, p is equal to 6st, 2p is equal to 3st, none. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதனுடைய டூப்ளிகேட் ரேஷியோ வந்து 2s is to 3tன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2s மைனஸ் p is to 3t மைனஸ் பியோட டூப்ளிகேட் ரேஷியோ வந்து 2s is to 3tன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ ஏ இஸ் டு பின்னு வச்சுக்கோம். இதனுடைய டூப்ளிகேட் ரேஷியோ ஏ ஸ்கொயர் இஸ் டு பி ஸ்கொயர். இது வந்து டூப்ளிகேட் ரேஷியோ. நமக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னா 2s மைனஸ் பி இஸ் டு 3t மைனஸ் பி. அப்போ இதனுடைய டூப்ளிகேட் ரேஷியோ என்னவாக இருக்குன்னா 2s மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் டு 3t மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தான் இதனுடைய டூப்ளிகேட் ரேஷியோ. கொடுத்துருக்க ரேஷியோ இதுதான். இந்த ரேஷியோவுக்கு டூப்ளிகேட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா நம்ம இப்படி தான் கண்டுபிடிப்போம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2s மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் டு 3t மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வந்து 2s இஸ் டு 3tக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அதுதான் இதனுடைய டூப்ளிகேட் ரேஷியோ அப்படிங்கிறத கணக்கு. அதாவது 2s மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் டு 3t மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வந்து 2s இஸ் டு 3tன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை நம்ம டிவிஷன் எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? 2s மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பை 3t மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2s பை 3tன்னு எழுதுவோம். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 3t இன்ட்டு 2s மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2s இன்ட்டு 3t மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இப்போ நான் வந்து இது அல்ஜிப்ரிக் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இதுதான் ஃபார்முலா. இதை ஸ்கொயர் பண்ணணும், இதை ஸ்கொயர் பண்ணணும், அப்புறம் ரெண்டோட இது ரெண்டையும் பெருக்கி கழிக்கணும். அப்போ நான் பண்ணும்போது இந்த 2s ஸ்கொயர் பண்ணிக்குவோம். முதல்ல 4s ஸ்கொயர் மைனஸ் பியை பண்ணனா பியை பண்ணனா ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 2s இன்ட்டு பி அப்போ 4sp. அதாவது நான் வந்து விரிச்சு எழுதியிருக்கேன். ஏ ஸ்கொயர் அப்படின்னா 4s ஸ்கொயர், பி ஸ்கொயர்னா பி ஸ்கொயர். அப்போ ரெண்டையும் பெருக்கணும். 2ps அதோட இன்னொரு 2வை போட்டு 4sp. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். இதே மாதிரி இதையும் போடணும். 3tனா 9t ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 3pt-யோட 2வை பெருக்கணும் 6tp இப்படி வந்துடும். இப்போ இதை வந்து மூணோடையும் உள்ளே பெருக்கணும். 3t into 4s square 12s square t plus 3p square t minus 12spt. அதே மாதிரி இதை வந்து மூணோடையும் பெருக்கணும். 9 2s are 18st square plus 2sp square minus 12spt இப்படி உள்ளே பெருக்கிட்டு அப்போ இந்த பக்கமும் மைனஸ் 12spt இருக்குது, இந்த பக்கம் மைனஸ் 12spt இருக்குது. நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி இருந்தால். அப்போ மிச்சம் இருக்குது 12s ஸ்கொயர் டி ப்ளஸ் 3p ஸ்கொயர் டி இஸ் ஈக்குவல் டு 18st ஸ்கொயர் ப்ளஸ் 2sp ஸ்கொயர். இப்போ நான் வந்து இதை எப்படி குரூப் பண்ண போகிறேன்னா இதை இந்த பக்கமே வச்சுக்க போகிறேன். 3p ஸ்கொயர் டீயை இதை இங்கிட்டு கொண்டாட போகிறேன். அப்போ மைனஸ் 2sp ஸ்கொயராக வந்துடும். இதை இங்கே வச்சுக்க போகிறேன் 18st ஸ்கொயர்னு. இதை இங்கே கொண்டாட போகிறேன். அப்போ மைனஸ் 12s ஸ்கொயர் டீயாக வந்துடும். இப்போ இது ரெண்டுலேருந்து நான் எதை காமனாக எடுக்க போகிறேன் அப்படின்னா பி ஸ்கொயரை காமனாக எடுக்க போகிறேன். அப்போ பி ஸ்கொயர் எடுத்துட்டேன்னா மிச்சம் இருக்கிறது 3t. இதில் பி ஸ்கொயர் எடுத்துட்டேன்னா மைனஸ் 2s. இந்த பி ஸ்கொயர் டேர்மை காமன் டேர்மாக எடுக்கிறேன். இதில் வந்து 18லையும் 12லையும் 3யை காமனாக 6ஐ காமனாக எடுத்துக்கலாம். 6ஐ காமனாக எடுத்துட்டேன். 2s ஸ்கொயர் எஸ் அதனால எஸ்ஸை காமனாக எடுக்கலாம். இங்கே டி ஸ்கொயர் டீயையும் காமனாக எடுத்துட்டேன். அப்போ இதில் 18ல் 6 எடுத்துட்டேன், உள்ள 3 எஸ் வெளியில் எடுத்துட்டேன். டி ஸ்கொயரில் ஒரு டி வெளியில் எடுத்துட்டேன், உள்ள ஒரு டி. 12ல் 6 வெளியில் எடுத்துட்டேன் 2 எஸ் ஸ்கொயரில் ஒரு எஸ் தான் வெளியில் எடுத்திருக்கேன் எஸ். இந்த டீயை வெளியில் எடுத்துட்டேன். அப்போ இதுவும் 3t மைனஸ் 2s இதுவும் 3t மைனஸ் 2s கேன்சல் ஆகி பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6st. இதுதான் நம்மளுடைய ஆப்ஷன் ஏ. இது வந்து ஆப்ஷன் ஏயா நம்ம கொடுத்துருக்கு. அதனால் இந்த ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6st இந்த கொடுத்துருக்கு பாருங்கள். பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6st இதுதான் கரெக்ட் ஆப்ஷன்.
இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணி இதை உள்ளே பெருக்கி ஒரு பக்கமாக கொண்டு வந்து காமன் எடுத்து ஃபேக்டர் அடித்து போடணும்.